மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC ஒரு பெரிய கடத்தல் கும்பலை சிதைத்து 10 பேரை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 5 மூத்த இராணுவ உளவுத்துறை அதிகாரிகள், 2 இணைய ஊடக பத்திரிகையாளர்கள், ஒரு நிறுவன மேலாளர், மலேசிய மருத்துவக் கழகத்தின் ஒரு நிர்வாக உதவியாளர் மற்றும் ஒரு வெளிநாட்டு பெண் ஆகியோர் அடங்குவர். இந்த 2 பத்திரிகையாளர்களும் முன்னர் இராணுவ உளவுத்துறை அதிகாரிகளாக பணியாற்றியவர்கள் என்று MACCயின் ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். அவர்கள் தங்கள் ஊடக பதவிகளை இந்த கடத்தல் நடவடிக்கைகளுக்கு ஒரு போர்வையாக பயன்படுத்தியுள்ளனர். இந்த கும்பல் முக்கியமான இராணுவ தகவல்களை கசியவிட்டதாகவும், போதைப் பொருட்கள், சிகரெட்டுகள் மற்றும் பிற கடத்தல் பொருட்களை மலேசியாவிற்குள் கொண்டுவர உதவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பயணத்திற்கும் அவர்கள் 30,000 50,000 ரிங்கிட் வரை லஞ்சம் பெற்று லாபம் ஈட்டியுள்ளனர். இந்த கும்பல் மாதத்திற்கு சுமார் 5 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சட்டவிரோத பொருட்களை கடத்தியிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கிள்ளான் பள்ளத்தாக்கு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் பணம், போதைப் பொருட்கள், அளவீட்டு கருவிகள், மதுபானம் மற்றும் போலி துப்பாக்கிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.